மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கேரள மாநிலம் பத்தனம்திட்டாவில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் 39 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அது குறித்தான அண்மை தகவலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சதாம் வழங்க நாம் கேட்கலாம். சதாம், இந்த வழக்கு தொடர்பான தற்போதைய நிலவரம் என்ன? அதாவது பத்தனம்திட்டா மாவட்டத்தில் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு தொடர்பாக 39 பேர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே போல 4 காவல் நிலையங்களில் 29 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்யும் நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. கேரள மாநிலம் பத்தனம்திட்டா மாவட்டத்தில் ஒரு பகுதியை சேர்ந்த 18 வயது விளையாட்டு வீராங்கனையிடம் கடந்த சில தினங்களுக்கு முன்னதாக ஒரு புகார் தொடர்பாக குழந்தைகள் நல குழு அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டனர். அப்போது அதிர்ச்சிகரமான ஒரு வாக்குமூலம் அந்த வீராங்கனை தெரிவித்திருந்தார். அதில் தனது 13 வயதிலிருந்து தன்னை பயிற்றுநர்கள், விளையாட்டு வீரர்கள், நண்பர்கள் என 60க்கும் மேற்பட்டோர் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாக தெரிவித்துள்ளார். இந்த புகார் காவல்துறை கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் தொடர்ந்து கைது நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டது. அதே போல கடந்த 2 நாட்களுக்கு முன்னதாக 20 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது 39 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 4 காவல் நிலையங்கள், அதாவது பத்தனம்திட்டா மாவட்டத்துக்கு உட்பட்ட 4 காவல் நிலையங்களில் 29 வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து கைது எண்ணிக்கைகள் அதிகரித்து வருகிறது. விளையாட்டு வீராங்கனை பெண் சிறுமியாக இருந்தபோது பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவத்தில் கேரள மகளிர் ஆணையம் தானாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல கேரள மகளிர் ஆணைய தலைவி விரிவான விசாரணைக்கும் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இந்த சம்பவத்தில் சுபின் தான் இந்த சிறுமியை முதலில் பாலியல் பலாத்காரம் செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். அப்போது சிறுமிக்கு 13 வயது. ரப்பர் தோட்டத்தில் சித்திரவதை செய்யும் காட்சிகளை சுபின் தனது மொபைலில் போனில் பதிவு செய்து மற்றவர்களுக்கு பகிர்ந்ததோடு சுபின் தனது நண்பர்களுக்கும் இந்த சிறுமியை பாலியல் துன்புறுத்தலுக்கு துணை செய்ததாக போலீசார் தெரிவித்தனர். மேலும் குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பல வெளிநாடுகளில் தங்கியுள்ளனர் எனவும் தெரிய வந்துள்ளது. தொடர்ந்து கைது நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துவதற்கு போலீசார் களத்தில் இறங்கியுள்ளனர். இந்த சம்பவத்தில் தற்போது வரை, அதாவது இன்று வரை 39 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதே போல 29 வழக்குகளும் பதிவாகியுள்ளது. தொடர்ந்து கைது நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது என போலீஸ் வட்டாரத்தில் தெரிய வந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சதா.